ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு ஏகே எஜுகேஷன் தமிழ். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, ஒரு பேலன்ஸ்டு அசைன்மெண்ட் ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு இருந்தோம் ஸ்டெப் 4 வரைக்கும். ஸோ ஸ்டெப் 4க்கு அப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்றது நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ பார்ட் 1 வீடியோ பார்க்காதவங்க மறக்காமல் பார்த்துட்டு வாங்க, லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ வாங்க ஸ்டெப் 5க்குள்ளே போகலாம். ஸ்டெப் 5 என்ன பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் ஸ்டெப் 4ல் நம்ம என்ன பண்ணிட்டோம், மினிமம் நம்பர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைனை வச்சு எல்லா ஜீரோஸையும் நம்ம கவர் பண்ணிட்டோம் இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்கிற எலிமெண்ட்ஸ் பாருங்கள், எந்த எலிமெண்ட்ஸ்லையுமே நமக்கு ஜீரோ எக்ஸிஸ்ட் ஆகாது. ஓகே, ஸோ இப்போது அந்த மாதிரி ரிமைனிங் இந்த லைன் மேலே கவர் ஆகாமல் ரிமைனிங் எலிமெண்ட்ஸ் இருக்குல்ல, அதில் மினிமம் நம்பரை நம்ம இப்போ செலக்ட் பண்ண போகிறோம். மினிமம் நம்பர் என்ன, நமக்கு இங்கே 7 இருக்குது, 11, 5, 9, 12, 13 இருக்குது. இருக்கிறதுலே மினிமம் இது 5. கரெக்டாக? ஸோ 5 நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த 5-ஐ எல்லா எலமெண்ட்ஸ்லேருந்தும் நம்ம என்ன பண்ண போகிறோம், சப்ராக்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த 7லேருந்து, 11லேருந்து, இந்த 5லேருந்து அண்ட் இந்த 9லேருந்து, 12லேருந்து, இந்த 13லேருந்து சப்ராக்ட் பண்ணி எழுத போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த லைனுக்குள்ளே இருக்கிற இந்த லைன் கவராக இருக்கிற நம்பர்ஸ் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால், அது எதுவுமே சேஞ்ச் ஆகாது. ஒரே ஒரு இடத்துல மட்டும் சேஞ்ச் ஆகும். எங்கே அப்படின்னா, இன்டர்செக்டிங் பாயிண்ட். எந்த இடத்துல இந்த வெர்டிக்கல் லைன்ஸும் ஹரிசாண்டல் லைன்ஸும் இன்டர்செக்ட் ஆகுதோ அந்த பிளேஸில் மட்டும் இது என்ன பண்ணிப்போம், நம்ம செலக்ட் பண்ண நம்பரை ஆட் பண்ணிப்போம். பார்த்திங்கன்னா இந்த 2 இடத்துல நமக்கு என்ன ஆகுது, இன்டர்செக்ட் ஆகுது. கரெக்டாக? அந்த 13லையும் இந்த 0லையும் நமக்கு இன்டர்செக்ட் ஆகுது. ஸோ அந்த இடத்துல மட்டும் நம்ம என்ன பண்ணிப்போம், 5-ஐ ஆட் பண்ணிப்போம். ரிமைனிங் இருக்கிற அந்த மார்க் பண்ண அந்த லைனுக்கு மேலே இருக்கிற எந்த நம்பர்ஸுமே சேஞ்ச் ஆகாது. ஸோ இப்போ பாருங்கள், நம்ம செலக்ட் பண்ண 5-ஐ வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதிலேருந்து சப்ராக்ட் பண்ணி எழுதிக்கலாம். 7லேருந்து 5 போயிடுச்சு அப்படின்னா நமக்கு 2 கிடைக்கும். அண்ட் 11லேருந்து 5 போயிடுச்சுன்னா 6, 5லேருந்து 5 அகெயின் போயிடுச்சுன்னா 0. அண்ட் இது வந்து லைன் மேலே இருக்குது. ஸோ என்ன பண்ணிக்கலாம், அதை வந்து சேஞ்ச் ஆகாது, அப்படியே வந்து 0ன்னு போட்டுக்கலாம். ஓகேவா? அண்ட் செகண்ட் ரோ பார்த்தீங்கன்னா, இந்த 0, 11, இந்த 0 இது மூணுமே வந்து என்ன இருக்குது, லைனை கவர் பண்ணியிருக்கு, எந்த ஒரு இன்டர்செக்டிங் பாயிண்ட்டும் இல்லை. ஸோ அது எல்லாமே சேமாக இருக்கும். 0, 11, 0. பட் இந்த 13 பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்செக்டிங் பாயிண்ட், ஒரு வெர்டிக்கல் லைனும் ஒரு ஹரிசாண்டல் லைனும் என்ன இருக்குது, இன்டர்செக்ட் ஆகிருக்கு. கரெக்டாக? ஸோ அப்போ நம்ம செலக்ட் பண்ண நம்பரை இது கூட ஆட் பண்ணணும். ஸோ 13 கூட 5 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 18 கிடைக்கும். ஓகே, அண்ட் அதே மாதிரி தேர்டு ரோவும் 23, 0, 2 இங்கே பார்த்தீங்கன்னா இன்டர்செக்ட் ஆகிருக்கு இல்லையா? ஸோ இப்போ 5 என்ன பண்ணணும், இது கூட ஆட் பண்ணணும். 0 கூட 5 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அகெயின் 5 கிடைக்கும். அண்ட் லாஸ்ட் ரோவில் 9லேருந்து 5 போயிடுச்சு அப்படின்னா 4, 12லேருந்து 5 போயிடுச்சுன்னா 7, அண்ட் 13லேருந்து 5 போயிடுச்சுன்னா 8. லாஸ்ட் இந்த 0 வந்து என்ன ஆகிருக்கு அப்படின்னா, எந்த ஒரு இன்டர்செக்டிங் பாயிண்ட்டும் இல்லை, பட் வந்து இந்த லைனில் வந்து கவர் ஆகிருக்கு. ஸோ 0 வந்து அப்படி வந்துடும். ஓகேவா? ஸோ ஸ்டெப் 5ல் நம்ம கண்டுபிடிச்ச அந்த அசைன்மெண்ட் ப்ராப்ளத்தை நம்ம என்ன பண்ணிட்டோம், இங்கே வந்து எழுதிட்டோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அகெயின் அசைன்மெண்ட்டை வந்து மேக் பண்ண போகிறோம். ஸோ சேம் அதே ரூல் தான், ஒரு காலம் அண்ட் ஒரு ரோவில் ஒரே ஒரு அசைன்மெண்ட் தான் இருக்கணும். ஓகேவா? அண்ட் ரிமைனிங் இருக்கிற ஜீரோஸை நம்ம என்ன பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு ரோவில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 2 ஜீரோஸ் இருக்குது. நம்ம எந்த ஜீரோஸை வேணாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அசைன்மெண்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த 0வை நான் அசைன்மெண்ட் பண்ணுறேன். அசைன்மெண்ட் பண்ணேன் அப்படின்னா இதுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிற ரோலையும் காலம்லையும் வேறு எந்த ஜீரோஸும் எக்ஸிஸ்ட் ஆகக்கூடாது. கரெக்டாக? அப்போ ரோவில் வந்து இந்த ஹெச்சுக்கு கீழே இருக்கிற இந்த 0 கேன்சல் பண்ணிக்கலாம். அண்ட் காலத்தில் எந்த ஒரு 0வை கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகேவா? அண்ட் செகண்ட் ரோவில் பார்த்திங்கன்னா எனக்கு வேறு ஒரே ஒரு 0 தான் இருக்குது. ஸோ அந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், அசைன்மெண்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ இதுக்கு கரஸ்பாண்டிங்காக ரோவில் வந்து எந்த ஜீரோஸும் இல்லை, காலம்லேயும் எந்த ஜீரோஸும் இல்லை. தேர்டு ரோ பார்த்திங்க அப்படின்னா நான் இந்த 0 வந்து அலோகேட் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு கரஸ்பாண்டிங்காக காலம்லேயும் இல்லை, ரோலையும் வேறு எந்த ஜீரோஸும் இல்லை. அண்ட் லாஸ்ட் ரோ பார்த்திங்கன்னா இந்த 0 எக்ஸிஸ்டாக இருக்குது. இதை என்ன பண்ணிக்கலாம், அசைன்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு நேராக இருக்குது பார்த்திங்கன்னா, காலம் நம்ம ஆல்ரெடி வந்து கேன்சல் பண்ணிட்டோம். அண்ட் வந்து இந்த ரோலையும் வேறு எந்த ஜீரோஸும் இல்லை. இப்போ பார்த்திங்க அப்படின்னா காலம் வைஸும் சரி, ரோ வைஸும் சரி, நமக்கு ஒரே ஒரு அசைன்மெண்ட் மட்டும்தான் இருக்கணும், 0 அசைன்மெண்ட் மட்டும்தான் இருக்கணும். அதை செக் பண்ணிக்கலாம். இப்போ ரோ வைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே 1 இருக்குது, செகண்ட் ரோவில் இருக்குது, தேர்ட் ரோவில் இருக்குது, ஃபோர்த் ரோவில் இருக்குது. அதேமாதிரி காலமில் ஃபஸ்ட் காலமில் இருக்குது, செகண்ட் காலமில் இருக்குது, தேர்ட் காலமில் இருக்குது, ஃபோர்த் காலமில் இருக்குது. ஓகே, ஸோ ஈச் ரோவும் காலமும் நமக்கு வந்து ஒரு அசைன்மெண்ட் கிடச்சிட்டேன்னா, ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஆப்டிமம் சொல்யூஷனை ரீச் பண்ணிட்டோம். இதோட இந்த ப்ராப்ளத்தை ஸ்டாப் பண்ணிக்கலாம். சப்போஸ் எனக்கு இந்த இடத்துலையும் என்ன பண்ணுறது அப்படின்னா, ஒரு அசைன்மெண்ட் கிடைக்கல அப்படின்னா, ஏதோ ஒரு ரோலையோ காலம்லையோ அசைன்மெண்ட் கிடைக்கல அப்படின்னா, அகெயின் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஸ்டெப் 4 இங்கே பண்ணோம் இல்லையா? ஸோ எந்த ரோவில் வந்து 0 அசைன்மெண்ட் இல்லைன்றது செலக்ட் பண்ணி இந்த மினிமம் நம்பர் ஆஃப் லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணோம்ல, சேம் அதே இது ரிப்பீட் பண்ணணும். ஓகேவா? இந்த ப்ராப்ளமில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெப் 6ல் நமக்கு என்ன கிடச்சிருச்சு, ஆப்டிமல் சொல்யூஷன் நம்ம என்ன பண்ணிட்டோம், ரீச் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ இப்போது கிவன் கொஷின் நம்ம எடுத்துக்கலாம்.
ஸோ நமக்கு லாஸ்ட்டாக ஸ்டெப் 6ல் கிடச்சதை நம்ம என்ன பண்ண போகிறோம், கொஷின் கூட கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ ஏக்கும் ஜிக்கும் நமக்கு என்ன ஆகிடுக்கு அப்படின்னா ஒரு அசைன்மெண்ட் கிடச்சிருக்கா. ஸோ ஃபஸ்ட்டு இதை நம்ம எழுதிக்கலாம். ஏலேருந்து ஜிக்கு நமக்கு ஒரு அசைன்மெண்ட் ஆப்டிமல் அசைன்மெண்ட் கிடச்சிருக்கு. அண்ட் தென் பியிலேருந்து ஈக்கு நமக்கு ஒரு ஆப்டிமல் அசைன்மெண்ட் கிடச்சிருக்கு. ஸோ பி டு இ அண்ட் சி டு எஃப் அண்ட் டி டு ஹெச். ஸோ இதுதான் நம்மளோட ஆப்டிமல் அசைன்மெண்ட்ஸ். இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கிவன் கொஸ்டினில் நம்ம என்ன பண்ண போகிறோம், மார்க் பண்ண போகிறோம். இது நம்ம நோட் பண்ண என்ன அப்படின்னா நம்ம கொஸ்டினில் தான் என்ன பண்ண போகிறோம், கடைசி அசைன்மெண்ட் பண்ண போகிறோம். ஓகேவா. ஸோ லாஸ்ட் கிடைச்ச இந்த மேட்ரிக்ஸை வந்து நம்ம ஜஸ்ட் அசைன்மெண்ட்டுக்காக மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே. ஸோ கிவன் கொஸ்டினில் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நமக்கு கிடைச்ச இந்த ஆப்டிமல் அசைன்மெண்ட்ஸை அசைன் பண்ண போகிறோம். ஸோ ஏ டு ஜி, ஏலேருந்து ஜிக்கு ஸோ நமக்கு 17 இருக்குது. அண்ட் பியிலேருந்து இ, ஸோ பியிலேருந்து இக்கு நமக்கு 13 இருக்குது. சி டு எஃப், சி டு எஃப் ஸோ நமக்கு 19 இருக்குது. டி டு ஹெச், ஸோ டியிலேருந்து ஹெச்சுக்கு நமக்கு 10 இருக்குது. ஓகேவா. ஸோ இப்போ கடைசியாக நம்ம மார்க் பண்ணதை மட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ எடுத்து எழுத போகிறோம். ஸோ நம்மளோட ஆப்டிமல் சொல்யூஷன் அப்படி இல்லைனா மினிமம் காஸ்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா நம்ம அலோகேட் பண்ண இந்த காஸ்ட் தான். ஸோ என் ஃபஸ்ட் என்ன 13 + 17 + 19 + 10. ஸோ நமக்கு எந்தெந்த இடத்துலலாம் நம்ம அசைன் பண்ணியிருக்கோமோ அந்த காஸ்ட் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணோம், ஜஸ்ட் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 59 கிடைக்கும். ஓகேவா. ஸோ பேசிக்காக இது வந்து என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா டாஸ்க்கு மென்னு. ஓகேவா. ஸோ ஒரு டாஸ்க்கும் எவ்வளோ மென்னை வந்து நம்ம வந்து அசைன் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த ப்ராப்ளம். ஸோ நமக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா 59. ஸோ 59 men. ஐ ஹோப் இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் நமக்கு கிவன் ப்ராப்ளம் ஒரு அன்பேலன்ஸ்டு ப்ராப்ளமாக இருந்தது அப்படின்னா அது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.